வணக்கம். 15/6/2026 நிப்டி ஒரு ப்ரீவியூ, ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு கணிப்பு மட்டும்தான். ஆனா உறுதி இல்லை. இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு 12th அன்னைக்கு நிப்டி பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் பேசிஸ் வந்து 23,632. சந்தை முடிவு அதுக்கு அதுக்கே இருந்தது. சரி, இப்போ நாளைக்கு எப்படியெல்லாம் இருந்தால் சந்தை எப்படி மேலே ஏறலாமா கீழே இறங்கலாமா, அதனுடைய ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு என்னென்ன ரீசன்? இன்ஃப்ளேஷன், ஃபெடரல் வெர்டிக் அண்ட் க்ரூட் ஆயில் இன் ஃபோக்கஸ், யூஎஸ் ஈரான் டீல் ஹோப்ஸ் டு ஸ்டிர் மார்க்கெட் சென்டிமெண்ட். மார்க்கெட்டை நாளைக்கு இதெல்லாம் ஒரு கலக்கு கலக்க போகுது அப்படின்னு ஒரு நம்மளுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போ நம்ம கான் ஏங்கிள் பிளானட்ஸ் படி பார்க்கணும். இது ஒரு கல்வி நோக்கில தான் விளக்கம். மெர்க்குரி அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும். இன்ட்ராடே வாலட்டிலிட்டி இருக்கும். வீனஸ் சென்டிமெண்ட் அண்ட் லிக்விடிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மார்ஸ் திடீர் மொமெண்டம் அண்ட் ஆல்சோ ரிஸ்க் ஃபேக்டர். ஜூபிட்டர் அந்த ட்ரெண்டை எக்ஸ்பென்ஷன் பண்ணும். சேட்டன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டிசிப்ளினை காமிச்சு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சந்தையை நிரூபிக்கிட்ட முறையில் கணிக்கப்படாததாக இருந்தாலும் என்ன போன்ற சிலர் பயன்படுத்தும் சைக்கிள் பேஸ்டு இன்டர்பிரட்டேஷன் மட்டுமே. சரி, இப்போ இந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டீல் நோ டீல் எதுங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த 14ஆம் தேதி டீல் சைன் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் எப்படி இருக்கும், நோ டீலா இருந்தா எப்படி இருக்கும், இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய நிப்டியும் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி நினைச்சுப்போம். டீலா இருந்தால் வெள்ளிக்கிழமை புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். 55% ப்ரொபபிலிட்டி. அப்போ 23,650 23,700 மேல் கான்ஸ்டன்டா ஹோல்ட் ஆனால் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல இதனுடைய அடுத்த டார்கெட் ஜோனு 23,780, 23,900, 24,000. அப்போ பேங்கிங் அண்ட் டொமஸ்டிக் இதுக்கு பையிங் ஆதரவுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருந்தால் மொமெண்டம் தொடர வாய்ப்பு உள்ளது. சரி, இதுக்கு ஆப்போசிட்டா நினைச்சு பார்ப்போம். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா? என்ன குளோபல் ஈவெண்ட்ஸ் எது எப்படி ஆகுங்கிறது யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதாட்டு கூட இந்த மாதிரி இருந்தால் இப்படி ஆகலாம், அப்படி இருந்தால் இப்படி ஆகலாம்னு ஒரு கணிப்பு தான். அப்போ சீனரிய 2 பாருங்க. நோ டீல் ஆயிடுத்து. இன்னைக்கு ஒன்றும் கையெழுத்தெல்லாம் ஒன்றும் ஆளப்பா, உங்களுக்கு இதே வேலையா போச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லி ஈரானோ யூஎஸ்ஓ பின்வாங்கிட்டாங்கன்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். அப்போ ரேஞ்சு புல் பேக் மேல இருந்து கீழே கொண்டு வரத்துக்கு ஒரு 45% ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படி வந்தா 23,500 ஒரு இம்மிடியட்டா ஒரு தாங்கும் இடம், சப்போர்ட். அந்த 23,500 கீழே உடைந்தால் மட்டும் அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,415. 23,415 உடைந்தால் பேனிக் செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி போனா 23,300, 23,190. குறிப்பா நாளைக்கு நம்ம சந்தையை தீர்மானிப்பது என்பது இன்றைய டீல் அல்லது நோ டீலாங்கிறதுக்கு பேஸ் பண்ணி நாளைக்கு குரூட் ஆயிலினுடைய ஆக்ஷன் அப்பா டவுனா, குளோபல் நியூஸஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ, இதுதான் நாளைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ இருக்கிறபடி பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பிளானட்ஸ் அண்ட் கான் ஆங்கிள்ஸ் படத்துல காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்தந்த டிகிரியில் இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கலாம்னு என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். பட் ஒன்லி ப்ரெடிக்ஷன் தான், நாட் கன்ஃபர்மேஷன். இதை பார்த்து
இல்லை, இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு நகர்வுக்கான வாய்ப்புகள் தான் சொல்றோம். இதை பேஸ் பண்ணி நீங்க எந்த ட்ரேடிங்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவதை தவிர்க்கவும். அப்படி நீங்க பண்ணணும்னு நினைச்சா நீங்க உங்கள் சொந்த தரவுகள், சொந்த முயற்சியில உங்களுடைய நிதி ஆலோசகர் அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும். இப்போ எனது பார்வையில நாளைக்கு ஸ்லைட் பாசிட்டிவ் டு சைடுவேஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரே நாள்ல பெரிய பிரேக் அவுட்டை விட இந்த 23,500 23,850 ரேஞ்சுக்கு வாய்ப்பு சற்று தெரிகிறது. அடுத்தது கவனிக்க வேண்டிய ஸ்டேஜஸ் என்ன? இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டா 23,500, 23,415. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,700, 23,900. இதுதாங்க இம்மீடியட்டா ரெசிஸ்டன்ஸு. என்னுடைய இன்றைய ஒரு கருத்து என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னாக்கா, முயல் ஆமை பந்தயத்தில் தோற்கலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் முயல் ஆமை தோற்கக்கூடாது. மேற்கண்ட விவரங்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே தான் நான் தெரிவிச்சிருக்கேனே தவிர இதுல வாங்க விற்க பரிந்துரை அல்ல. ஸோ நாளைக்கு ட்ரெண்டை டிசைட் பண்றவரு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடும் ட்ரம்ப் ஐயானுடைய கையில தான் இருக்கு. ட்ரம்ப்பும் நம்ம ஈரான் அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய டீல் நோ டீலுக்கு தகுந்த மாதிரி தான் சந்தையினுடைய போக்கு, அதுக்கான தாக்கம் இருக்கும். பொதுவாகவே ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா அடுத்தது செவ்வாய்க்கிழமை, மறுநாள் வீக்லி எக்ஸ்பைரி டே. அதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமும் பகுப்பாய்வு செய்து உங்களுடைய வர்த்தகமோ அதுக்கான செயல்பாடுகளை மேற்கொள்வது என்பது ஆரோக்கியம். லாபத்தை எதிர்பார்ப்பதை விட உங்கள் முதலை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.